நீராறும் கடலொடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்வரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே. ஆசாமி ஐயா திரு கீசு இளங்கோவனார் அவர்களின் பவழ விழா மற்றும் அவர் எழுதிய எழுத்தென்னும் புரட்சி என்ற நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் இந்த காலை நேரத்தில் வருகை என்று வரவேற்று வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அப்பா நான் வேண்டுதல் கேட்ட அருள் புரிதல் வேண்டும். பக்கங்கள் கொண்ட இந்த நூலானது ஒவ்வொரு பக்கமும் புரட்டி புரட்டி பார்க்க பார்க்க பல புரட்சி கருத்துக்களை நமக்குள் தருகிறது. 27 தலைப்புகள் கொண்ட இந்த நூல் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய ஒரு காலத்தையோ நூல்கள் எழுதியிருக்கிறார்கள், படைத்திருக்கிறார்கள், சந்தைப்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் அத்தனை நூல்களும் வெறும் காசுக்காக மாசுக்காக வெளியிடப்பட்டு சந்தையில் விற்கப்படுகின்றன. அந்த மாசினை போக்க சிறப்பான ஒரு நூல் இந்த படைப்பை நாம் சொல்லலாம். தனித்தமிழ் பட்டாளர் எழுதிய இந்த நூலில் அயச்சொற்கள் கிடையாது. தனித்தமிழுக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் ஒவ்வொரு சொற்களும் பார்த்து பார்த்து செதுக்கப்பட்ட ஏழைகளாக நமக்கு தந்துள்ளார் கீசு இளங்கோவனை. இந்த நூல் வெளியீட்டு விழாவில் வந்து சங்கத்தின் சார்பாக வெயை போட்டால் துள்ளி என்று போட்டோம். துள்ளி துள்ளி வருகின்ற அந்த மழை துளிதான் நம்மை துணிந்து தொண்டாற்ற சொல்கிறது. மழையை போல உதவுகின்ற வேறு எந்த பொருளும் உலகத்தில் இல்லை. அந்த அளவுக்கு அடிகளார் அவர்கள் நமது தமிழ் சமூகத்திற்கு அவ்வளவு தொண்டாற்றி கொண்டு வருகின்றவர். இருந்த திருக்கோயிலுடைய உருவம் ஒரு பக்கம், இப்போது இருக்கின்ற திருக்கோயிலுடைய உருவம் ஒரு பக்கம் என்று அவர்கள் அச்சிடுவார்கள். அந்த நிலையிலே பார்க்கும்போது சோழர் காலத்து திருக்கோயில் போல அடிகளார் அவர்கள் அந்த கோயிலை எழுப்பியிருக்கிறார்கள். அந்த கோயில் இன்றைக்கும் கூட செல்கின்ற அத்தனை பேருக்கும் அங்கே வழிபடுகின்ற எல்லா இறையன்பர்களுக்கும் அருள் பாதிக்கின்ற அளவு அந்த கோயில் விளங்கி வருகிறது. அந்த வகையிலே அடிகளார் அவர்கள் இங்கே வந்து என்னுடைய வேண்டுகோளை ஏற்று என்னையும் ஒரு பொருட்டாக ஏற்றுக்கொண்டார். அவருடைய முதல் சொல் அதுதான். அவருக்கும் எனக்கும் இருக்கின்ற அந்த இணைப்பை உறவை இங்கே தெளிவுபடுத்துகிறது. செந்தமிழ் நாட்டின் சொந்த கடவுள் முருகன். எல்லாம் எழுதி வச்சுங்க. அவருக்கும் எனக்கும் இந்த பிணைப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஒரே சொல் இதுதான். செந்தமிழ் நாட்டின் சொந்த கடவுள் முருகன். அந்த முருகனின் பெயரில் தான் ஐயா அவர்களுடைய சொந்த பெயரான சச்சிதானந்தம் என்ற பெயரை, கிறிஸ்தவர்களுக்கு சச்சிதானந்தம் என்ற பெயரை மாற்றி இன்றளவும்
பாலமுருகன் அடிமை என்கின்ற பெயரிலேயே அவர் விளங்கி வருகிறார், தழைத்து வருகிறார், விலைக்கு வருகிறார், தீயவத்தை விலைக்கு வருகிறார். வாழ்த்து அன்புள்ள விழா நல்வாழ்த்துகள். அன்பே தகலியாய் ஆற்றலை நெய்யாக தியாகமே நிறுத்தியாய் இல்லற உலகேற்றிய மகிழ் இளங்கோ அனைத்து நடனம் வளரும் தமிழின் சிறப்பு எண்ணியாக எழுதி மனிதநேய தொண்டாற்றி பகையின்றி நலமாக மகிழ்ந்தே பல்லாண்டு வாழ்கிறேன். மன்றத்தின் பண்பு சொற்களிலே மூன்றே மூன்று பண்புகளிலே அவரை அடக்கிவிடலாம். பேராசிரியர் சுப்பிரமணியா அவர்களும் நாங்கள் 3 பேரும் அது ஒரே குரலுக்கு 3 வழியிலே பேசினோம். ஐயாவிற்கு நினைவிருக்கும் என்று